மேம்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரிசேயரும் வேதபாரகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும் பொருட்டு அவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு காரியம், ராயனுக்கு வரி செலுத்துகிற காரியத்துல எதிராய் பேச தூண்டி அவரை என்ன பண்ணணும்? குற்றம் கண்டுபிடிக்கணும், அவரை மாட்ட வைக்கணும், அவரை ராயனுக்கு முன்பாக பிடித்து கொடுக்கணும். அந்த ஒரு எண்ணத்தோட அவங்க என்ன பண்றாங்க? வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்புறாங்க. அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படியான வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்புறாங்க. இந்த வசனத்திலிருந்து தேவன் தெளிவாய் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஒரு காரியத்தை எச்சரித்து உணர்த்துகிறார். நாம் இந்த சம்பவத்திற்குள்ளாக போகாமல் இந்த வசனத்துல அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தையில ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான கிரியைகளை செயல்படுத்த அவரிடத்தில் வந்த வேவுக்காரர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரர்கள். அவங்க வரது ஒரு தவறான கிரியைகளை செய்ய, ஆனா அவங்க தங்களை எப்படி காண்பித்துக் கொள்வாங்களாம்? உண்மை உள்ளவர்களாய் காண்பித்துக் கொள்வாங்களாம். தேவப்பிள்ளைகளாக நம்மிடத்துல தேவன் இந்த காரியத்தை வைத்து, இந்த வார்த்தைகளை வைத்து வேதனையோடு ஒரு காரியத்தை எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த காரியங்கள் தேவனை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் வருகிறோம், ஜெபிக்கும் பொழுது, சபையில் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, நம்ம வீட்டுல தனிமையில ஆராதிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் போது, அதாவது தேவனுக்கு பிரியமாய் அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசனத்துல எப்பொழுதெல்லாம் நாம் வருகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை பார்த்து சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கிறோமா, அல்லது அவரை வேதனைப்படுத்தும்படியார், அவருக்கு எதிரான காரியங்களை செய்யும்படியார், அவரை துன்பப்படுத்தும்படியான கிரியைகளை நடப்பிக்க வேவுக்காரரை போல அவரிடத்துல வருகிறோமா? என வேதம் சொல்லுகிறது, ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போகிறவன் மீண்டும் அவரை சிலுவையிலே அறைகிறான். உன் தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ அந்த காரியம் எதை உணர்த்துகிறது தெரியுமா? நாம் தேவனை மறுதளிக்கிறோம். அது தேவனை வேதனைப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் தேவ சமூகத்துல வரும் பொழுது, இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் செய்து நாம் வரும் பொழுது தேவன் நம்மை பிரியமா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் வருகிறோமா, இல்ல இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வேவுக்காரரை போல வருகிறோமா? வேவுக்காரர்கள் எதற்காக வருவாங்க? தேவனுக்கு எதிரான கிரியைகளை செய்யும்படியா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்தார். ஆனா இவங்க நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தீமை செய்யும்படி அவரிடத்துல வராங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேவுக்காரர்களை போல தேவனுக்கு எதிரான கிரியைகளை நடப்பித்து அவரை துன்பப்படுத்துகிற ஒரு மனநிலையோடு அவருடைய சமூகத்துல போறோமா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த வேவுக்காரர்களை குறித்து வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை காண்பித்து தருகிறது. இப்படிப்பட்ட கிரியைகளை, தேவனுக்கு எதிரான கிரியைகளை செய்து அவரை துன்பப்படுத்துகிற வேவுக்காரரை போன்ற மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பித்துக் கொள்வார்களாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்திலே நமக்கு உண்மை இருக்கிறதா? உள்ளத்தில் யூதனானவனே யூதன், புறம்பான ஒரு உண்மையை காண்பிக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல உள்ளத்துல உண்மை உத்தவமா தேவன் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கும் பொழுது உண்மை உத்தவமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லத்தக்கதா நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? தேவனை வேதனைப்படுத்தும்படியான செயல்களை செய்துவிட்டு அவருடைய சமூகத்தில் வருகிறவன், அவர் பக்கத்தில் வருகிறவன் யூதாசை போல தன்னை உண்மை உள்ளவனாய் காண்பித்துக் கொள்வான். அவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டான். தன்னை உண்மை உள்ளவனை போல, அவரை நேசிக்கிறவரை போல காண்பித்துக் கொண்டான். உண்மையாகவே அவன் அவரை காட்டி கொடுக்கும்படியாய் அவர் பட்சத்தில் வந்தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் பார்வைக்கு நம்ம உண்மை உள்ளவர்களை போல, நீதிமான்களை போல, பரிசுத்தவான்களை போல காட்டி கொடுத்தனால நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த வேவுக்காரர்களை போல ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரை துன்பப்படுத்துறோம். நம் நிமித்தம் நம்முடைய தேவன் மீண்டும் மீண்டும் துக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கு. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் அவரால் உணர்த்தப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல், மனம் திரும்புதலுக்கு இடம் கொடாமல், தன் பாவத்தை மறைத்தே நம்ம வாழ்ந்தோம்னா மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை
வேதனைப்படுத்துகிற வேவுக்காரரை போல அவருடைய சமூகத்தில் செல்லாதபடிக்கு நம்மை காணும் பொழுது நம்முடைய தேவனுடைய இருதயம் மகிழத்தக்கதாய், நாம் நம்முடைய தேவனுடைய இருதயத்தை திடப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியாய் நம்முடைய இருதயத்துல உண்மை இருக்கணும். நம்முடைய உள்ளான அந்தரங்க வாழ்க்கையில உண்மை இருக்கணும். உண்மை உத்தவமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். தேவன் முகத்தை பார்த்த அல்ல, வெளி தோற்றத்தை பார்த்த அல்ல. நான் தான் வேல்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அத்திமரத்தின் கீழே அவன் இருக்கும் பொழுதே அவனை பார்த்துதான், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்துதான், அதிலே உண்மை இருந்ததை பார்த்துதான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி தேவன் அவனை அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்துதான், நம்முடைய இருதயத்தில் உண்மை இருக்கிறதை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில உண்மை இருக்கிறதை பார்த்துதான் அவர் நம்மோடு இணங்கி நமக்கு நன்மை செய்து நம்மை அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக நித்திய ஜீவனில் அழைத்து செல்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். உத்தமர்களாய் தங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக காண்பிக்கிற பொல்லாத கிரியைகளை நடப்பிக்காதபடிக்கு யார் என்ன சொன்னாலும் என்ன, நான் என்னுடைய தேவனுக்கு பிரியமாய் இந்த வேதத்திற்கு உட்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துகிற இந்த வேத வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையை மாறும்படியாய் என்னை முழுமையாய் என்னுடைய தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி உள்ளத்திலும் அந்தரங்க வாழ்க்கையிலும் உண்மை உத்தவமாய் வாழ யார் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் கர்த்தர் அவர்களை நம்பி இணங்குவார். அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர்களிலே தேவன் மகிமைப்படுவார். அவர்களை உயர்த்தி தம்மை அவர் இந்த தேசத்திற்கு வெளிப்படுத்துவார். தேவர்களாகி நாம் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை உள்ளும் புறமும் தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்தி உள்ளேயும் உத்தமமாய் உள்ளேயும் உண்மையாய் வெளி தோற்றத்திற்கும் நம்முடைய உள்ளான இருதயத்தில் வெளிப்படுகிற உண்மையை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துகிற தேவ ஜனங்களாய் வாழ கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்பட